ஹாய் ஹலோ செல்ல குட்டீஸ். நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னைக்கு எஸ்எஸ் மியூசிக்லேருந்து எனக்கு ஒரு படம் பார்க்குறதுக்காக இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 30 வருஷம் கழிச்சு நான் நடித்த ஒரு படத்தை வந்து இன்னைக்கு தேட்டரில் மோர் தென் ஒரு 15-16 தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் மீன்ஸ் ரெண்டும் ஹீரோயினுக்கு அடுத்த கேரக்டர். அதாவது 2 ஹீரோயின், ஒரு காதலி, அதுக்கப்புறம் நான் வந்து கமல் சாரை லவ் பண்ணுவேன், ரோஷினின்னு இன்னொரு கேரக்டர் இருக்காங்க. அந்த படத்தில் நடித்த படம் தான் குணா. அந்த படம் வந்து தேட்டரில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பழைய அந்த நொஸ்டாலஜிக் ஞாபகம்லாம் நிறையா வந்துருச்சு. இந்த படத்தோட காஸ்டியூம்ஸ் வந்து சரிகா மேடம் தான் பண்ணாங்க. அந்த படத்தில் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாட்டு, அந்த சீன், அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணது வேணு சார். வந்து அவர் தான் எனக்கு தசரதம் எடுத்தார். அவர் தான் வந்து இந்த படத்துலேயும் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணார். கமல் சாரோடைய கம்பெனிலேருந்து எனக்கு ஃபோன் வந்த உடனே இது ஒரு எப்படி வரும் இந்த கேரக்டர்ன்றது ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த கேரக்டர் ரொம்ப பொசசிவாக இருக்கும், ரொம்ப அன்பு காண்பிக்கும். ஆனால் அந்த கேரக்டருக்கு, கமல் சாரோடைய கேரக்டருக்கு இந்த ரோசி மேலே பிடிக்காது. ஆனால் ரோஸுக்கு வந்து இந்த கமல் சாரோடைய அந்த கேரக்டர், குணாவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஒரு பெரிய சாக்ரிஃபைஸான ஒரு கேரக்டர். அது ரொம்ப நல்ல பேர் கொடுத்துச்சு. ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த டீ பீப்புள். வந்து சந்தான பாரதி சாருக்கு தேங்க் பண்ணோம். அதில் வந்து இளையராஜா சாரோடைய மியூசிக்கு, எனக்காகவும் கண்மணி அன்போட காதலி வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டு. அந்த பாட்டு மட்டும் இல்லை, அது வந்து மஞ்சுமல் பாய்ஸில் வந்து செம்ம ஹிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதே படம் வந்து இப்போ 30 வருஷம் கழித்து தேட்டரில் வந்திருக்குன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதில் வந்து உன்னை நான் அறிவேன்னு சொல்லி என்னுடைய ஒரு சாங் இருக்குது, எனக்கு பிடிச்ச சாங்கு. அதில் நடிக்கும்போது அந்த கேவ்லெல்லாம் இறங்கி வந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கர நொஸ்டாலஜிக்காக இருக்குது. நான் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டு நான் அதோட ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ அவருடைய ஆர்ட் டைரக்டர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் விஷ் பண்ணேன். அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருந்துச்சு அந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம். ஆனால் நாங்கள் வந்து ஒரிஜினல் லொக்கேஷனில் வந்து அந்த ரோப், அந்த கயிறை பிடிச்சி இறங்கி அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் நிறையா ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான், ரோஷினி, கமலஹாசன், பின்ன வந்து இவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார், சரத் சக்ஷேனா, அதுக்கப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் வந்து அஜய் ரத்னம் இருந்தாருன்னு நினைக்கிறேன். நிறைய ஆர்டிஸ்டோட காம்பினேஷனில் நடித்தோம். அதில் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மேலேருந்து எங்களுக்கு டீ காஃபி கொடுக்கணுன்னா நாங்கள் அப்படியே குளூரில் காலையில் இறங்கினோம்னா ஈவினிங் தான் நாங்கள் மேலே ஏறி போவோம். அவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த படத்தில் நான் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்போ வந்து கமல் சாராக இருக்கட்டும், மோகன்லால் சார் இருக்கட்டும், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரோடையும் ஆக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னு ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு ஃபீல் குட் மூவி. அது மாத்திரம் இல்லாமல் இவங்கள்ட்டெல்லாம் விஷயங்கள் நிறையா கற்றுக்கலாம். தே ஆர் மோர் டேலண்டட். நம்ம அவங்க முன்னாடி ஒன்றும் கிடையாது, பட் அவங்க கூட நடித்த ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த படத்தில் நடித்ததை எனக்கு நான் ரொம்ப ஐ எம் ஃபீலிங் வெரி பிளஸ்டு. நல்ல பாட்டு, நல்ல படம். இப்போ வந்து சொல்கிறாங்க அந்த ரோசி கேரக்டர் வந்து யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் கூட இப்போ ரீசெண்டாக எழுதியிருந்தார், அதுதான் வந்து முக்கியமான கேரக்டர், அது வந்து ஹோல்ட் பண்ணும் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அந்த அபிராமின்னு சொல்லிட்டு இருக்க அந்த கமலஹாசன் கேரக்டரை இந்த ரோசின்ற கேரக்டர் தான் ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னே ஒரு பெரிய டாபிக் எழுதியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்கும்போது. செல்லக்குட்டீஸ், நீங்கள் எல்லாருமே அந்த டைமில், அதாவது ஒரு 30 இயர்ஸ் 33 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் யாருமே வந்து பிறந்திருக்க மாட்டீங்க. இப்போ வந்து திரும்பவும் தேட்டர்ஸில் படம் வந்திருக்கு, நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள். ரொம்ப நல்ல கேரக்டர், நல்ல படங்களில் நடிக்கும்போது. ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் நிறைய படங்கள் பார்த்தேன். அமரன் படம் பார்த்தேன். கமல் சாரோடைய ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. எவ்வளோ தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி, அதாவது ஒரு ரியல் காதல் சப்ஜெக்டை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு பயங்கர லவ் ஸ்டோரி தான். அவ்வளோ நல்லா கமல் சார் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் வந்து எல்லாமே அட்வான்ஸ்டாக எடுத்துருவார் முன்னாடியே. இப்போ தசவதாரம் எடுத்திங்கன்னா அதையும் அட்வான்ஸ்டாக பண்ணி வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு கொரோனா வந்தது. அதே மாதிரி குணா வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். இப்போ நம்ம யங் ஏஜில் நடித்த படம் இப்போ தேட்டர்ஸில் வரும்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ செல்லக்குட்டீஸ், லவ் யூ, டாடா.